குமார். இன்னைக்கு என்னோட கிச்சன்ல நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சப்பாத்தி ரொட்டிக்கெல்லாம் ஒரு சூப்பரான நார்த் இந்தியன் சைட் டிஷ் தான் வெஜ் கோஃப்தா கறி. இது ரெஸ்டாரண்ட்லலாம் கிடைக்கும். அதே மாதிரி வீட்டில் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 2 வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது கூட அரை கேப்சிகம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். 2 கேரட்டை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். 10 பீன்ஸை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். முட்டைகோசு 1 கப் இருக்கும், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமா கொத்தமல்லி இலை. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட நம்ம பன்னீர் இருந்தா பன்னீரையும் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன வெஜிடபிள் பிடிக்குமோ அந்த வெஜிடபிள் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பைண்டிங்காக 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். கையை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கலாம். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கையில கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு குட்டி குட்டியா பால் ஷேப்ல உருட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாயில எண்ணெய் வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம உருட்டி வச்சிருக்க கோஃப்தாவை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வேக விடலாம். கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா அப்படியே உருட்டிட்டு திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்து வச்சிடலாம். இது ஒரு சூப்பரான கிரேவி. செய்யறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும், ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். எல்லா உருண்டையும் நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. இப்ப கிரேவி பண்றதுக்கு ஒரு பேன் வச்சிருக்கேன். அதுல கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணிருக்கேன். நம்ம கோஃப்தாவை பொரிச்ச எண்ணெயே இதுல ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1 துண்டு பட்டை, 5 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, இதை சேர்த்திக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம அரைக்க தான் போறோம், அதனால வெங்காயம் கொஞ்சம் பெருசாவே கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். கூட 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பல்லு பூண்டு சேர்த்திருக்கேன். இதாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப வெங்காயம் வதங்கறதுக்காக கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா 10ல இருந்து 15 முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா லோ ஃப்ளேம்ல பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டு ஒரு மிக்சர் ஜாருக்கு மாத்திட்டு ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்ப கிரேவி பண்றதுக்கு ஒரு கடாய் வச்சிருக்கேன். அதுல கொஞ்சமா நெய் சேர்த்திக்கலாம். நம்ம கோஃப்தாவை பொரிச்ச அந்த எண்ணெயை கொஞ்சமா சேர்த்திக்கலாம். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க வெங்காய தக்காளி விழுது அதில் சேர்த்திக்கலாம்.
இது மேலே தெரிக்கும், அதனால ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ மிக்சியில் இருக்க கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம வெங்காயம் தக்காளி வதங்குறப்பவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி வேக விடலாம் ஒரு 5 நிமிஷம். வெந்ததுக்கு அப்புறமா தண்ணி எல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம பொரிச்சு வச்சிருக்க கோஃப்தாவை ஆட் பண்ணிக்கலாம். இதை லைட்டா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கொஞ்சமா கசூரி மேத்தியும் கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் தூவிட்டு மேலே கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு சர்வ் பண்ணா சூப்பரான வெஜ் கோஃப்தா கறி தயார். ரொட்டி, சப்பாத்தி, நான்கெல்லாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ். நம்ம கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா பாலோட மேலே ஆடை இருக்கும்ல, அந்த ஆடையை கூட எடுத்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளான குயிக்கான ரெசிபிஸை உங்களுக்கு பார்க்கணுன்னா என்னோட சௌமியா இந்த கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.